இப்போ இவ்வளவு உயர்வான அந்த பூமி தேவி மேலே மலமூத்திராதி விசர்ஜனம் ஆறுது, அவாவா கார்த்தால கழிக்கிறா. இதுக்கு தர்மசாஸ்திரம் ஏதாவது ஒரு நியமனம் சொல்லியிருக்கா? அப்போ அந்த காலத்தில் யக்ஞோபவீதம் எப்படி இருக்கணும், இவன் எதை கட்டுப்பட்டு இருக்கணும், எந்த திக்கு அவனுடைய நியமனம்? மலமூத்திர விசர்ஜனம் பூமியில் தான் பண்ணணும். தாயார் அதை பொறுத்துக்க சொல்லித்தான் பாதஸ்பர்சன்னு நாகரீகமாக சொல்லிட்டே தவிர அது உள்ள இதுவும் அடக்கம். சொல்லுற போது அதை சொல்லாமல் பாதஸ்பர்சம்னு சொல்லிட்டே தவிர அதுவும் சேர்த்துத்தான். அது மட்டும் இல்லையே, ஒருத்தன் பூமியை தோன்றான், இன்னொருத்தன் பெருசாக்குறான், உடைக்கிறான், அந்த பூமி என்னெல்லாமோ கண்ணா பின்னா பண்ணிட்டு இருக்கான். அத்தனையும் இந்த பூமி பொறுத்துன்னு இருக்கு. அந்த பொறுமையாக இருக்கிற அந்த பூமிக்கு நீ கார்த்தால் எந்தோடு நமஸ்காரம் பண்ணுன்னு அதை சேர்த்து தான் சொல்லி. நமூத்திரம் பதிகுர்வீத, மலமூத்திர விசர்ஜனம் பண்ணுறதுக்குன்னு இடத்த தர்மசாஸ்திரம் சொல்லும். ரெண்டு கோணத்தில் சாஸ்திரியமாக அந்த மலமூத்திர விசர்ஜனத்தில் தனக்கு கெடுதல் வராது இருக்கிறது ஒரு போர்ஷன். இன்னொரு போர்ஷன் அதனால் சுகாதாரம் கெட்டுப்போகாமல் இருக்கிறதுக்கு இன்னொரு போர்ஷன். எங்கே பார்த்தாலும் தர்மசாஸ்திரனுடைய வழக்கத்தை நன்னா பார்த்தேன்னா இன்னொரு போர்ஷன் உள்ளுக்குள்ளே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும், சுகாதாரத்துக்கும் அது பொருந்தும் என்கிறத நோண்டி பார்த்தா தெரியும். அதனால் என்ன பண்ணார், அது சொல்லும் இந்த காலத்துக்கு விருத்தமாக இருக்கும். நாத்சுமூத்திர புரீஷங்குர்யாது ந நிஷ்டீவேது ந விவசனஸ்தாயாது, இப்படி ஒரு வேதம் சொல்கிறது. ஜலத்தில் மூத்திர புரீஷத்தை பண்ணாதே, சிறுநீர் பெருநீர் ரெண்டும் ஜலத்தில் படாதுன்னு. இப்போ நாம் நித்தியமாக அதுதான் பண்ணிட்டு இருக்கோம். அதை வச்சுட்டு தான் சர்வகாரியமும் பண்ணுறோம். அப்படி நம்ம வந்து விட்டோமே, அப்படி தான் வச்சுட்டு இருக்கோம், அதுதான் கரெக்டுங்கிறோம். அது இருந்தால் தான் காரியம் நடக்கிறது, இல்லைன்னா அது போகாது. அதனால் சர்வத்திர எங்கே போனாலும் ஜலத்தில் மலமூத்திரத்தை விசர்ஜனம் பண்ணி ஜலத்திலேயே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இதை பண்ணப்படாதுன்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது. அது நாம் கேட்குறது இல்லை, நம்மளால் கேட்கவும் முடியாது, பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும், நமக்கு இன்றைக்கி அது சரியில்லை, அல்லாட்டா நமக்கு நிர்பந்தமாக அப்படி தான் பண்ண வேண்டியிருக்கு, ஜீவிதம் அப்படி மாற்றிட்டு விட்டோம். அப்படி 1000 இருந்தாலும் நாம் பண்ணிகிட்டே வந்தாலும் தர்மசாஸ்திரம் சொல்கிறதுல என்ன இருக்குது அப்படிங்கிறதாவது புரிஞ்சுக்கலாமே இல்லையோ. அதாவது தர்மசாஸ்திரத்தில் ராத்திரியில் வெளியில் போய் மலமூத்திர விசர்ஜனங்கள் எல்லாம் வீட்டை விட்டு வெளியில் தான் பண்ணோம். பண்ணுற போது எத்தனை வீதம் இருந்தால் அதை காதில் வச்சுக்கிண்டு மலமூத்திர விசர்ஜனம் பண்ணோம், தலையை மூடிண்டு மலமூத்திர விசர்ஜனம் பண்ணோம். பশ্চিமமாக பண்ணலாம், அந்த மாதிரி இருந்து பண்ணலாம். சூர்யாபிமுகமாக மலமூத்திர விசர்ஜனம் பண்ணப்படாது. இப்படியெல்லாம் சில நியமங்களை சொல்லிவிட்டார். ஜலத்திலையும் பண்ணாதே சொல்லிவிட்டார். வழியிலையும் பண்ணா, நடந்து போகிற வழியிலே மலமூத்திர விசர்ஜனம் பண்ணப்படாது அப்படின்னு சொல்லிவிட்டார். இப்போ வழியில் பண்ணாதே, அதே மாதிரி மாடுகள் இருக்கிற இடத்துல பண்ணாதே, சாமானங்கள்லாம் போட்டிருக்கிற இடத்துல பண்ணாதே, அக்னியில் பண்ணாதே, சாம்பலில் பண்ணாதே, இப்படியெல்லாம் பல இடங்களில் பரிசுத்தமான இடங்கள்ல எல்லாம் மலமூத்திரத்தை விசர்ஜனம் பண்ணாதேன்னு ஒரு கோர்வையாக அதுக்கு ஒரு இடத்த அவர் காமிச்சு விட்டார். அதில் பிரதானமாக சொன்னதுக்கு மலத்தில் வேற நேரடியாக மலமூத்திர விசர்ஜனம் பண்ணப்படாதுன்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் உண்டு. அந்த ஜலத்தில் சகலவிதமான ஜீவராசிகளும் வசிக்கிறது. ஜலத்தில் தேவதைகள்லாம் குடிகொண்டிருக்கா. ஆபோபாயிரம் சர்வம் விஸ்வாத பூதானி ஆப பிராணாவா ஆபஹ பசவ ஆபஹ சர்வா தேவதா ஆபஹான்னு முடிகிறது. அதனால் ஜலத்தில் தேவதைகள் குடிகொண்டிருக்கா. அந்த தேவதைகள் குடிகொண்டிருக்கிற ஜலத்தை மலமூத்திர விசர்ஜனத்தினால நீ கலக்கி அதை மலினமாக பண்ணிவிட்டேன்னா அவளுக்கும் அபச்சாரம் பண்ண மாதிரி ஆறுது, இன்னொருத்தருக்கும் பயன்படுத்த முடியாத போகிறது என்கிறதுனால அதில் மலமூத்திர விசர்ஜனம் பண்ணாதேன்னு ஆயுர்வேத கண்ணோட்டத்திலையும் அதை பிரதானமாக வச்சுருக்கா. ஒரு சின்னதாக நேரமானாலும் சொல்கிற ஒரு சமாச்சாரம், கிருஷ்ண பரமாத்மா கோபிகள்லாம் ஜலக்கிரீடை பண்ணுறதுக்கு வந்தால் வஸ்திரத்தெல்லாம் எடுத்து தரையில் வச்சுட்டு கரையில் ஓரமாக வச்சுட்டு ஜலக்கிரீடையில் போனான், ஸ்நானம் பண்ணுறதுக்கு போனான். பகவான் அங்கேருந்து வந்தார், அந்த வஸ்திரத்தெல்லாம் திருடி மரத்தில் ஏறி வச்சுட்டு மரத்தில் ஏறிண்டு அவளுக்கு ஒரு படிப்பினை, அவளுக்கு ஒரு உணர்வு, அவளுக்கு ஒரு சத்தியம், அவளுக்கு ஒரு நல்லுரை சொல்லணும்னு தோணி கொடுத்து
வஸ்திரத்தை தரமாட்டேன்னு உட்காந்து விட்டான். வஸ்திரத்தை எடுத்து பார்த்தோன்னே இவாள் அத்தனை பேரும் ஐயோ நீ எடுத்துன்னு விட்டே நாங்கள் எப்படி வெளியில் வருது, வஸ்திரத்தை கொடுன்னு 2 கையாலையும் உறக்க கேட்ட உடனே கையை 2 தூக்கி கேளுங்கோ தரேன் அப்படின்னு சொன்ன உடனே கொடுத்துட்டான். இங்கே என்னத்தை சொல்லறதுக்கு வந்திருக்கார் தெரியுமோ? நீங்கள்லாம் ஸ்நானம் பண்ண வந்தேன், சாஸ்திரத்தில் ந விவசனஸ்தாயாத் குஹ்யோபா ஏஷோக்னி, வசனம் இல்லாமல் ஸ்நானம் பண்ணாதே, தடாகத்தில் இடுப்பில் வஸ்திரம் இல்லாமல் ஸ்நானம் பண்ணாதே. நீங்கள் வஸ்திரத்தை எல்லாம் வெளியில் போட்டு ஸ்நானம் பண்ணுறீங்களே, சாஸ்திர ரீதியாக தப்பாச்சே, உங்களுக்கு சாஸ்திரம் சொன்னால் புரியாது. அதனால் அப்படி புரியாததுனால இனி இன்னொரு தப்பு நீங்கள் பண்ணப்படாது. அதுக்காக நீங்கள் 2 கையை தூக்கி கேளுங்கோ தரேன். இப்படி ஞாபகப்படுத்துகிறா இன்னொருக்கா நீங்கள் வஸ்திரம் இல்லாத ஸ்நானம் பண்ணாத இருக்க மாட்டேன், வஸ்திரத்தோடு பண்ணுவேன் அப்படின்னு உபதேசம் பண்ணுறதுக்காகத்தான் அதை திருடி வச்சுருந்தாரே தவிர இந்த பகவானுக்கு இந்த கோபிகளுடைய சௌந்தரியத்தை பார்க்கறதுக்கு கஷ்டப்படணும் வேண்டாம். 16,008 பேர் சுற்றிகிட்டே உட்காந்துருக்கா. அவர் இதை விட செக்ஸியாக எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு அவரால் முடியும். இதெல்லாம் அவசியம் இல்லை. அதனால் அந்த விளையாட்டை எடுத்துக்கிற டைப் இருக்கே அது மகா தப்பு. தர்மசாஸ்திரத்தை அவளுக்கு போதிக்கிறதுக்காக தான் அதை பண்ணினார். என்ன விவசனஸ்தாயாத் அப்படின்னு அவளுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணும்? நான் சொல்கிற மாதிரி 2 பேரை கூப்பிட்டு உபதேசம் பண்ணுறதுக்குள்ள தகுதி அவளுக்கு இல்லை. அப்பாவி குழந்தைகள், பகவானை தவிர ஒன்றுமில்லையே நினைச்சுட்டு இருக்கக்கூடிய அப்பாவிகள். அவளை எப்படி திருத்துறது? குழந்தைகளை திருத்துற மாதிரி திருத்தினார். வேணுமா இன்னொருக்கா அப்படி பண்ணப்படாது, இந்த தரேன் அப்படின்னு கொடுத்தார். அங்கே கூட சாஸ்திர கண்ணோட்டத்தில் அந்த விளையாட்டில் இருக்க ஒன்று வச்சுங்கோ. தர்மசாஸ்திரத்தில் வரக்கூடிய பாகவதத்திலேயோ பாரதத்திலேயோ வரக்கூடிய கதைகள்லாம் வேடிக்கையாக இருந்தால் அதிலெல்லாம் ஒரு தத்துவத்தை சொல்லும். நாம் எதை தத்துவமோ அது நமக்கு வேடிக்கையாக இருக்கும். அதாவது அதெல்லாத்துலேயும் ஒரு தத்துவம் உள்ளடங்கி இருக்குமே தவிர வெறும் கதையாக பார்க்கவே கூடாது. அதுக்கு அணுகுமுறையே தனி, அதனுடைய கண்ணோட்டமே தனி. வெறும் கதையில் போய் அப்படியே இருக்கக்கூடாது. அதனால் அந்த கதையிலேயே சாட்சாத் பகவான் அவளுக்கு படிப்பினை கொடுக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணார்? நான் விவசனஸ்தாயாது வேதத்தை சொல்லியிருக்கு அப்படின்னார். இன்னொரு சுவாரஸ்யம் உண்டு இதில். அந்த உள்ள ஸ்நானம் பண்ணுற போது இது இல்லைன்னா அங்கே இருக்கிற மத்ஸ்யாதிகளுடைய தம்சனம் எங்கேயாவது இடத்துல ஏற்பட்டு கொடுத்தோன்னா எத்தனை சிரமம். அதனால் ஆயுர்வேதம் நீ அப்படி பண்ணாதே, மத்ஸ்யமோ இன்னொன்று தம்சனம் பண்ணி கொடுத்தோன்னா அது உடம்புக்கு கெடுதலாச்சே, அதனால் பண்ணப்படாதுன்னா. இன்னொன்று என்ன சொல்லிட்டு, உன்னுடைய சரீரத்தில் இருக்கிற மலமெல்லாம் அதில் கலந்து போயிடுச்சு, எக்கச்சக்கமான மலம் கலந்தால் இன்னொருத்தர் வந்து அது ஸ்நானம் பண்ணுறதுக்கு யோக்கியம் இல்லாத போயிடுறது. அதனால் பல பேருக்கு இடையூறை உண்டு பண்ணக்கூடிய ஜலத்தை கலக்கிற ஒரு வேலையை தன்னுடைய அழுக்க நிரப்புறது இருக்க அது தப்பு. அதனால் கட்டிண்டு முக்கிய இடத்துலேருந்து வரக்கூடிய அழுக்கு தான் ஜாஸ்தி இருக்கும். அதனால் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனால் விவசனஸ்தாயா ஸ்நானம் பண்ணுற போது உடம்பில் ஒரு வஸ்திரம் இருக்கணும். வஸ்திரம் இருந்தால் ஸ்நானம் பண்ணணும். அதே மாதிரி மலபூத்திர விசர்ஜனம் வெளியில் பண்ணணும். அந்த ஜலத்தில் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு தாற்பயம் என்னன்னா, ஜலத்தில் தேவதைகள் குடிகொண்டிருக்கா. அதனால